ஓம் சாந்தி. 28/7/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, இப்போது மீண்டும் உலகத்தில் அமைதி ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது. ஓர் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்காக தந்தை வந்துள்ளார் என்ற மகிழ்ச்சியான செய்தியை அனைவருக்கும் கூறுங்கள். கேள்வி: குழந்தைகளாகிய உங்களுக்கு அடிக்கடி தந்தையின் நினைவில் இருப்பதற்கான சமிக்ஞை ஏன் தரப்படுகிறது? பதில்: ஏனெனில் சதா ஆரோக்கியமாகவும் மற்றும் சதா தூய்மையாகவும் ஆவதற்காக தந்தையின் நினைவு அவசியம். அதனால் எப்போதெல்லாம் நேரம் கிடைக்குமோ அப்போதெல்லாம் நீங்கள் அவருடைய நினைவில் இருங்கள். அதிகாலையில் எழுந்து குளியல் முதலியவற்றை முடித்துவிட்டு பிறகு தனிமையிலே நடைப்பயிற்சி செய்யுங்கள் அல்லது அமர்ந்து கொள்ளுங்கள். இங்கு மதுபனிலோ வருமானம் கிடைக்கிறது. நினைவின் மூலம்தான் நீங்கள் உலகத்தின் எஜமானர் ஆவீர்கள். ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகள் அறிவார்கள், இந்த நேரத்தில் அனைவரும் உலகத்தில் அமைதி வேண்டும் என்று விரும்புகின்றனர். இந்த குரல் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. உலகத்தில் சாந்தி எப்படி ஏற்படும்? ஆனால் உலகத்தில் சாந்தி என்பது எப்போது இருந்தது? அதை மீண்டும் நீங்கள் இப்போது ஏன் விரும்புகிறீர்கள்? இதை பற்றி யாருக்கும் தெரியாது. குழந்தைகள் நீங்கள் தான் அறிவீர்கள். உலகத்தில் அமைதி இந்த லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம் நடந்தபோதுதான் இருந்தது. இதுவரையிலும் கூட லக்ஷ்மி நாராயணரின் கோயில்களை கட்டிக்கொண்டே இருக்கின்றனர். நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் இதை சொல்லலாம். உலகத்தில் சாந்தி 5000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது. இப்போது மீண்டும் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது. யார் அதனை ஸ்தாபனை செய்கின்றார் என்று மனிதர்கள் அறிந்து கொள்ளவில்லை. குழந்தைகள், உங்களுக்கு பாபா புரிய வைத்துள்ளார். நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைக்க முடியும். ஆனால் இதுவரையிலும் கூட யாருக்கும் எழுதுவதற்கான தைரியம் இல்லை. செய்தித்தாளில் செய்தியை அனைவரும் படிக்கின்றனர். உலகத்தில் சாந்தி வேண்டும் என்று அனைவரும் கேட்கிறார்கள் என்பதாக. யுத்தம் முதலியன நடக்குமென்றால் மனிதர்கள் உலகத்தின் சாந்திக்காக யக்யத்தை படைக்கிறார்கள். எந்த யக்யம்? ருத்ர யக்யத்தை படைப்பார்கள். இப்பொழுது குழந்தைகள் அறிவார்கள், யாரை ருத்ரன் என்றும் சிவா என்றும் கூறுகின்றனரோ அந்த தந்தை வந்து ஞான யக்யத்தை படைத்துள்ளார். உலகத்தில் அமைதி இப்போது ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது. சத்யுகம் என்ற புதிய உலகத்தில் அமைதி இருந்தது. அங்கே நிச்சயமாக ராஜ்யம் செய்பவர்களும் இருப்பார்கள். நிராகார உலகத்தில் சாந்தி வேண்டும் என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். அங்கே இருப்பதே அமைதியாகத்தான். உலகம் என்பது மனிதர்கள் வாழக்கூடியது. நிராகாரி உலகத்தை உலகம் என்று சொல்ல மாட்டார்கள். அது சாந்தி தாமம். பாபா அடிக்கடி புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார். என்றாலும் சிலர் பிறகும் மறந்து விடுகின்றனர். ஒரு சிலருடைய புத்தியிலே இருக்கிறது, அவர்களால் புரிய வைக்க முடியும். உலகத்தில் சாந்தி எப்படி இருந்தது, இப்போது மீண்டும் எப்படி ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. இதை யாருக்காவது புரிய வைப்பது மிகவும் சுலபம். பாரதத்தில் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் ராஜ்யம் இருந்தபோது ஒரே ஒரு தர்மம் இருந்தது. பாரதத்தில் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் ராஜ்யம் இருந்தபோது ஒரே ஒரு தர்மம் இருந்தது. உலகத்தில் சாந்தி இருந்தது. இது மிகவும் சுலபமாக புரிய வைப்பதற்கான மற்றும் எழுதுவதற்கான விஷயமாகும். பெரிய பெரிய கோயில்களை கட்டுபவர்களுக்கும் கூட நீங்கள் எழுத முடியும். உலகத்தில் அமைதி இன்றிலிருந்து 5000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது. அப்போது இவர்களுடைய ராஜ்யம் இருந்தது. அவர்களுக்குத்தான் நீங்கள் கோயில் கட்டுகிறீர்கள். பாரதத்தில் தான் இவர்களுடைய ராஜ்யம் இருந்தது. வேறு எந்த தர்மமும் அப்போது இருக்கவில்லை. இதுவோ சகஜமான மற்றும் அறிவார்ந்த விஷயமாகும். டிராமாவின் பிரகாரம் இன்னும் போக போக அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளுவீர்கள். நீங்கள் இந்த மகிழ்ச்சி தரும் விஷயத்தை அனைவருக்கும் கூற முடியும். அழகான கார்டில் அச்சடித்து வெளியிடவும் முடியும். உலகத்தில் அமைதி இன்றிலிருந்து 5000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது. புதிய உலகம், புதிய பாரதம் இருந்தபோது லக்ஷ்மி நாராயணரின் ராஜ்யம் இருந்தது. இப்போது மீண்டும் உலகில் சாந்தி ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது.
இந்த விஷயங்களை சிந்தனை செய்வதன் மூலம் கூட குழந்தைகள் உங்களுக்கு மிகுந்த குஷி இருக்க வேண்டும். நீங்கள் அறிவீர்கள், பாபாவை நினைப்பதன் மூலம்தான் நாம் உலகத்தின் எஜமானராவோம். அனைத்தும் குழந்தைகளாகிய உங்கள் புருஷார்த்தத்தின் ஆதாரத்தில்தான் உள்ளது. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தந்தையின் நினைவில் இருங்கள் என்று பாபா புரிய வைத்துள்ளார். அதிகாலையில் குளித்த பிறகு தனிமையில் நடந்து போய் வாருங்கள் அல்லது ஓரிடத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். இங்கு மதுபனிலோ வருமானத்திற்கு மேல் வருமானம் சம்பாதிக்க வேண்டும். சதா ஆரோக்கியமாக, சதா தூய்மையாக ஆவதற்காகத்தான் நினைவு. இங்கே சந்நியாசிகள் பவித்திரமாக இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக அவர்களும் நோய்வாய்ப்படுகின்றனர். இந்த உலகமே நோய்களின் உலகம். அந்த உலகம் நோயற்ற உலகம். இதையும் நீங்கள் அறிவீர்கள். சொர்க்கத்தில் அனைவரும் நோயின்றி இருப்பார்கள் என்பது உலகத்தில் யாருக்கு தெரியும்? சொர்க்கம் என்று சொல்லப்படுவது எது என்று யாருக்கும் தெரியாது. நீங்கள் இப்போது அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். பாபா சொல்லுகின்றார், யாரை சந்தித்தாலும் நீங்கள் அவர்களுக்கு புரிய வைக்க முடியும். யாராவது தங்களை ராஜா ராணி என்று சொல்லிக் கொள்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். இப்போது ராஜா ராணியோ யாருமே இல்லை. நீங்கள் இப்போது ராஜா ராணி இல்லை என்று சொல்லுங்கள். இதை புத்தியிலிருந்தே வெளியேற்ற வேண்டும். மகாராஜா மகாராணியான ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணரின் ராஜதானியோ இப்போது ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. ஆக நிச்சயமாக இங்கே எந்த ஒரு ராஜா ராணியும் இருக்க முடியாது. நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. நாம் உலகத்தில் சாந்தியை ஸ்தாபனை செய்வதற்கு நிமித்தமாக உள்ள பிராமணர்கள் ஆவோம். நாம் உலகத்தில் சாந்தியை ஸ்தாபனை செய்வதற்கு நிமித்தமாக உள்ள பிராமணர்கள் ஆவோம். நாம் மிக மிக சாந்தமாக இருக்க வேண்டும். நமது உரையாடல்கள் மிகவும் மெதுவாக அல்லது ராயல்ட்டியுடன் இருக்க வேண்டும். 2. கவனக்குறைவை விட்டுவிட்டு நினைவில் இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஒருபோதும் நம்பிக்கையற்றவர்களாக ஆகக்கூடாது. வரதானம். சோதனைகளை கண்டு பயப்படுவதற்கு பதிலாக முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு முழுமையாக வெற்றி பெறக்கூடிய, தேர்ச்சி அடையக்கூடிய வெற்றி மூர்த்தி ஆகுக. விளக்கம். ஏதேனும் சோதனை வந்தால் பயப்படாதீர்கள். இது ஏன் வந்தது என்று கேள்வி எழுப்பாதீர்கள். இவ்வாறு யோசித்து நேரத்தை வீணாக்காதீர்கள். கேள்விகளை முடித்துவிட்டு முற்றுப்புள்ளி வையுங்கள். அப்பொழுதுதான் வகுப்பு மாறி செல்வீர்கள். அதாவது தேர்வுத்தாளில் அல்லது சோதனையில் அப்போதுதான் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். ஏனெனில் முற்றுப்புள்ளி என்பது பிந்து நிலை. ஏனெனில் முற்றுப்புள்ளி வைப்பது என்பது புள்ளி நிலை. பார்த்தும் பாராமல், கேட்டும் கேளாமல் இருங்கள். தந்தை சொல்வதையே கேளுங்கள். தந்தை கொடுத்ததையே பாருங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் முழு வெற்றி அடைவீர்கள். வெற்றியின் அடையாளம் என்னவென்றால், எப்போதும் ஏறும் கலையை, அதாவது முன்னேற்றத்தை அனுபவம் செய்து வெற்றி நட்சத்திரம் ஆவீர்கள். ஸ்லோகன். சுய முன்னேற்றம் அடைவதற்கு கேள்வி கேட்பது, திருத்துவது, ஆச்சரியப்படுவது இவை அனைத்தையும் விட்டுவிட்டு தங்கள் தொடர்பை சரிவர வைத்து கொள்ளுங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை. சங்கல்பங்களின் சக்தியை சேமித்து கொண்டு சிரேஷ்டமான சேவை செய்வதற்கு கருவியாகுங்கள். இறுதி நேரத்தில் தனது பாதுகாப்பிற்காக மனோசக்திதான் சாதனமாக இருக்கும். மனோசக்தி மூலமாகவே தனது இறுதி நேரத்தை நலமாக வைத்துக்கொள்ள நாம் நிமித்தம் ஆவோம். அந்த நேரத்தில் மனதின் சக்தி எனும் உயர்ந்த சங்கல்ப சக்தி ஒரு தந்தையுடன் தெளிவாக இணைந்திருக்க வேண்டும். எல்லையற்ற சேவைக்காக மற்றும் சுய பாதுகாப்பிற்காக மனசக்தியையும் பயமற்ற தன்மையையும் சேமித்து கொள்ளுங்கள். நல்லது. ஓம் சாந்தி.